ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 4 சப்பாத்தியை வச்சுட்டு 4 பேர் எப்படி சாப்பிட முடியும்? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐட்டம் செஞ்சு 4 பேர் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சு நைட்டு சாப்பிட்டோம்னா மீதி ஒரு 2-3 சப்பாத்தி, ஒரு 4 சப்பாத்தி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் சப்பாத்திலையும் இதை செஞ்சு பார்க்கலாம். இதை நல்லா இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கங்க. கத்தியை வச்சுட்டு அரியிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்பாத்தியோட நீளத்துக்கு அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வந்துடும் பொல பொலன்னு. இதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இதை பார்க்குறதுக்கே பாருங்கள் நூடுல்ஸ் மட்டும் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு போட்டு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமேல பச்சை மிளகாய் 1 பொடியாக அரிஞ்சது, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரொம்ப போட தேவையில்லை, கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா சேர்த்தி கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு தக்காளி, சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். ரொம்ப போட்டிங்கன்னா கொத கொதன்னு குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால இந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதை மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேருங்க. ஏன்னா நம்ம சப்பாத்திலையும் லைட்டாக உப்பு இருக்கும். இது கூட கொஞ்சம் ஒரு குருமா சேர்த்த போகிறோம், அதுலேயும் உப்பு இருக்கும். இப்போ 2 முட்டை, 4 சப்பாத்தின்னா 2 முட்டை, 2 சப்பாத்திக்கு 1 முட்டை கணக்கு வச்சுக்கோங்க. 2 முட்டையை இந்த மசால் மேலே அப்படியே உடச்சி ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த மஞ்சக்கருவை கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரம் முட்டை வந்து இறுகி போய் முட்டை வெந்துடும். கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா தூவி போட்டுட்டு கலக்கி விடுங்க. இந்த மாதிரி கொலகலன்னு ஒரு பதத்தில் இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க அந்த நூடுல்ஸ் சப்பாத்தியை இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுருங்க. பார்க்குறதுக்கு ஒரு 4 சப்பாத்தி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தாராளமாக ஒரு 4 பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்றலாம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமும் வேணுனாலும் நம்ம கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த முட்டை வந்து ஒரு அரைப்பதமாக வெந்திருக்கிறனால எல்லா இடத்துலையும் சீராக வந்து பரவிடும். ஒன்று போல் வந்து இப்படி கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு குருமா வந்து இது கூட சேர்த்தணும். அதாவது முட்டை குருமா, வெஜிடபிள் குருமா, சிக்கன் குருமா எது இருந்தாலும் சரி, அந்த குருமாவை ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்திட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான். அட்டகாசமாக நீங்கள் வந்து கடையில் போனால் கூட இவ்வளோ டேஸ்டியாக வந்து கிடைக்காது. சப்போஸ் குருமா இல்லை அப்படின்னா இப்போ சொன்ன மசாலா பொருட்கள் எல்லாமே இன்னொரு மடங்கு அதிகமாக சேர்த்திட்டு செஞ்சு சூப்பரான சப்பாத்தி முட்டை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.